Hi friends, this is from Balmuk TNPC Academy. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப 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 டிஎன்பிசிக்கு முக்கியமான டாபிக். குரூப் 4ல பாத்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் வரும். மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நோட்டு போட்டுக்கோங்க. ஒன்னு பெரிய நோட்டு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குட்டி நோட்டு போட்டுக்கோங்க. குட்டி நோட்டு எதுக்குன்னா ஃபார்முலாஸ்லாம் நீங்க கடைசி நேரத்துல ரிவிஷன் ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25க்கு 20 கொஸ்டின் அடிச்சிடலாம். ஏன்னா ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு இங்க பாக்குறப்ப ஃபார்முலா எல்லாமே ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா எக்ஸாம்ல போனதுக்கு அப்புறம் ஃபார்முலா எல்லாம் மறந்துடும். அந்த சம் ஞாபகம் இருக்கும். ஐயோ இதுக்கு என்னமோ ஃபார்முலா வருமேனு யோசனை இருக்குமே தவிர அது என்ன ஃபார்முலான்றது உங்களுக்கு தெரியாது. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணாதான் உங்களால அந்த சம்ஸே சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்முலா வந்து நம்ம ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டோம்னா கடைசி நேரத்துல அதை ரிவிஷன் பண்ணிட்டு போறப்ப உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் மறக்கவே மறக்காது. அதனால மேக்ஸுக்கு பாத்தீங்கன்னா 2 நோட்டு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய நோட் போட்டுக்கோங்க, ஒன்னு குட்டி நோட். ஃபார்முலாக்கு ஒரு குட்டி நோட்டு போட்டுக்கிட்டாலும் போதுமானதுதான். சரிங்களா? சோ அடுத்து இந்த சிம்பிளிபிகேஷன் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்பிளிபிகேஷன்னா தமிழ்ல சுருக்குதல்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே கவர் ஆகும். சுருக்குகன்றது 6த்லயும் இருக்கு, 7த்லயும் இருக்கு, 8த்லயும் இருக்கு, 9த்லயும் இருக்கு, 10த்லயும் இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே நீங்க பாக்கணுமானா பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது அதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க எந்த மாதிரி சம் கொடுத்தாலும் நீங்க போட்டுருவீங்க. சரிங்களா? சோ சிம்பிளிபிகேஷன்ல இப்போ வந்து நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் மாடல். என்ன மாடல்னு பாத்தீங்கன்னா இந்த வி போர்ட் மாஸ்ன்றது. எல்லாம் போர்ட் மாஸ் தானே சொல்லுவாங்க. நீங்க என்ன புதுசா வின்னு ஒண்ணு சேர்த்திருக்கீங்கன்னு நினைக்கலாம். வி போர்ட் மாஸ் தான் ஸ்டார்டிங்ல வர்றது வி. அதாவது வின்றது பாத்தீங்கன்னா விண்குலம்னு சொல்லுவாங்க. அதாவது மேற்கோடு அல்லது பார்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நம்பர் இப்ப 3ன்னு கொடுத்திருப்பாங்க, அதுக்கு மேல ஒரு பார் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்படி இருந்தா நம்ம முதல்ல சம் சால்வ் பண்றது அந்த பார் போட்டிருக்க நம்பரை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சோ அதுக்குதான் பாத்தீங்கன்னா டி போர்ட் மாஸ்ன்னு ஆரம்பிக்கும். ரொம்ப 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 முக்கியமானது. நீங்க அப்படியே இதை நோட் போட்டு எழுதிக்கங்க. மாடல் நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா வி போர்ட் மாஸ். சோ அதுக்கடுத்து பீனா என்னன்னு பாத்தீங்கன்னா பிராக்கெட். பீனா என்னது? பிராக்கெட். தமிழ்ல பாத்தீங்கன்னா அடைப்புக்குறின்னு சொல்லுவோம். அடுத்து ஆஃப், ஓனா என்னதுன்னா ஆஃப்னு அர்த்தம். அதுவும் பாத்தீங்கன்னா மல்டிபிகேஷன் தான் வரும். சரிங்களா? அடுத்து டி என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிஷன், வகுத்தல்னு சொல்லுவோம். எம் பாத்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன். அதாவது இந்த ஆஃப் பாத்தீங்கன்னா நம்பர் கொடுத்து அவங்களே இப்படி ஆஃப்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மல்டிபிளிகேஷன்ன்றதும் பெருக்கல் தான் அர்த்தம். ஆனா ரெண்டும் வரும்போது ஆஃப் வச்சும் இன்ட்டு வச்சு வரும்போது நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆஃபுக்கு தான் கொடுக்கணும், இன்ட்டுக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓ தான் இருக்கு. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏன்றது அடிஷன், எஸ்ன்றது சப்ராக்ஷன், கழித்தல். சோ இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னது? வீணா விண்குலம், பீனா பிராக்கெட், ஓனா ஆஃப், டீனா டிவிஷன் வகுத்தல்னு அர்த்தம், எம்னா மல்டிபிளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். சரிங்களா? சோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது நம்ம பார்க்கும் போது உங்களுக்கு இன்னும் கிளியரா போறோம். இதை பொறுத்துதான் நம்ம ஃபர்ஸ்ட் மாடல்ல சம் போட்டிருக்கோம். சம் பாத்தீங்கன்னா நான் மட்டும் போடுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு பிராக்டிஸ் சம் நிறைய கொடுத்துருக்கேன். பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? நம்ம ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஈஸியா இருக்கிறதுலதான் நம்ம அதிகமே தப்பு பண்ணுவோம். ஏன்னா நமக்கு தான் தெரியும்ன்ற ஒரு அசால்ட்ல இருப்போம். கடைசியில பிளஸ் மைனஸ் வகுத்தல் பெருக்கல்ல தான் நம்ம நிறைய தப்பு விடுவோம். ஸோ பேசிக்ஸ் நம்ம ஈஸியா தான் இருக்கேன்ட்டு அசால்ட்டா விடக்கூடாது. எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ சம்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 8 + 4 × 5. ஸோ இந்த மாதிரி இது ஈஸியா இருக்க மாதிரிதான் தெரியும். ஆனா எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ 4 5 எவ்வளோ? 20. அதுக்கடுத்து +8. ஸோ ஆன்சர் என்னது? 28. ரொம்ப ஈஸியா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இன்னும் போக போக பாத்தீங்கன்னா கஷ்டமா வரும். இது வந்து பேசிக்கே தெரியாதவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் 8 தெரியாதவங்க 8 + 4 கூட்டிடுவாங்க. சரிங்களா? 4 கூட்டிட்டு அதுக்கப்புறம் இன்ட்டோட பெருக்குவாங்க. இது வந்து கூட்டல் பெருக்கலுக்கு அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வராது. ஆனா மைனஸ் பண்ணும் போது நமக்கு நிறைய டிஃபரன்ஸ் வரும். ஸோ அதனால எப்பயுமே நம்ம இந்த மாதிரி அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சைன் இருந்தா போர்ட் மாஸ்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பக்கத்துல கூட பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஒன்றுக்கு ஒரு கணக்குல ஒன்றுக்கும் பிளஸ் மைனஸ் ஆஃப் பிராக்கெட் கழித்தல் பெருக்கல் ஒன்றுக்கு மேற்பட்ட சைன் வந்தா போர்ட் மாஸ், வி போர்ட் மாஸ்.
பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட சைன் வந்தா போர்ட் மாஸ். சோ அடுத்தது பாருங்க எக்ஸாம்பிள் 2. இது வந்து பாத்தீங்கன்னா 30 வகுத்தல் 5 இன்ட்டு 2ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இது எப்படி, இதை ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? வி போர்ட் மாஸ். சோ ஃபர்ஸ்ட் நம்ம டிவிஷனுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சோ அப்ப 30 வகுத்தல் 5, ஓரஞ்சு 5, ஆரஞ்சா 30. சோ அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லியிருக்காங்க? பெருக்க சொல்லியிருக்காங்க. என்னது? இன்ட்டு 2ஓட பெருக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 6 2 12. சோ அப்ப இதோட ஆன்சர் என்னது? 12. சோ நம்ம இப்படிதான் வந்து போடணும். சரிங்களா? போர்ட் மாஸ் தெரிஞ்சாதான் இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 3 பாருங்க. மைனஸ்ல கொடுத்திருக்காங்க. 20 - 6 வகுத்தல் 3 சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 6 3ஆல வகுத்துக்க போறோம். வகுத்தா என்ன வரும்? 1 3 3, 2 3 6 வரும். அதோட 20 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப 20 -2, மைனஸ்ன்றது சின்ன நம்பருக்கு தான். இத ரெண்டையும் நம்ம வகுத்ததுல வந்ததுதான் 2. அப்ப நமக்கு பெரிய நம்பர் பிளஸ்ஸா தான் இருக்கு. அப்ப பெரிய நம்பரோட சைனை தான் போடணும். அப்ப 20ல 2 போச்சுன்னா எவ்வளவு? 18. அப்ப நமக்கு ஆன்சர் 18. சோ அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிராக்கெட் கொடுத்திருக்காங்களா? சோ பிராக்கெட் கொடுத்திருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? பிராக்கெட்டுக்கு தான் கொடுக்கணும். சோ அப்ப 12 பிளஸ் இங்க 8 இன்ட்டு 3 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுக்க போறோம். 8 3 எவ்வளோ? 24 பிளஸ் 12 6 3. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? 36. சோ அடுத்த கணக்கு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ரூட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ரூட் 64 பிளஸ் 8ன்னு கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் 5ன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல அப்ப நமக்கு என்ன, ரெண்டே நம்பர் தான் கொடுத்திருக்கனால பிரச்சனை கிடையாது. இதே இது நமக்கு பக்கத்திலேயே வகுத்தலோ பெருக்கலோ வந்திருந்தா நம்ம ரூட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா இல்ல வகுத்தலுக்கு கொடுக்கணுமான்னு பாத்தீங்கன்னா நம்ம போர்ட் மாஸ், வி போர்ட் மாஸ்ல வந்து ஒண்ணு பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? இதுல இந்த ஆஃப், போர்ட்ல இந்த ஆஃப் இருக்கு பாருங்க. இத வந்து நம்ம ஆஃப் இன்டூன்னு எடுத்துக்குவோம். அல்லது நம்ம இன்னொன்னு பார்ப்போம், ஆர்டர்னு எடுத்துக்கலாம், ரூட்டுன்னு எடுத்துக்கலாம், ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்தா முதல்ல இம்பார்ட்டன்ஸ் நம்ம அதுக்கு தான் கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர், இந்த ஓக்கு ஆஃப்ன்ற பெயர் மட்டும் கிடையாது, ஆர்டர்னு சொல்லுவோம், ரூட்டுன்னு சொல்லுவோம், ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி வந்தா நம்ம அதைத்தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சரிங்களா? சோ அப்ப இங்க ஃபர்ஸ்ட் ரூட் வந்து வெளியே எடுத்துக்கணும். ரூட் 64 வெளியே எடுத்தா என்ன வரும்? 8 இன்ட்டு 8 ரூட் 64 வருமா? சோ அப்ப 8 வெளியில எடுத்துக்கிறோம், பிளஸ் 8. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 16. சோ அடுத்த சம் பார்க்கலாமா? சோ இது வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் சம்ஸ். இது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அதை அங்கனையே எழுதி வச்சுக்கிட்டாலும், ஏன்னா ஒரு ஒரு வரியில தானே ஆன்சர் இருக்கு. சும்மா ஒரு லைன் கேப் விடுற மாதிரி இந்த சம்ஸ் எல்லாம், இந்த 5 சம்ஸை எழுதி வச்சுக்கோங்க. பிராக்டிஸ் சம்ஸ். இது வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கும், நீங்களும் நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கும் கான்செப்ட் புரியும். சரிங்களா? சோ இதை ஒர்க் அவுட் பண்ணி இதோட ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சோ அதுக்கடுத்து பாருங்க, இது நிறைய சைன் வச்சு வந்திருக்கு பாருங்க. சம் நம்பர் 1ல 20 பிளஸ் பிராக்கெட்ல 18 மைனஸ் 5 பிளஸ் 3. சோ இப்ப இதுல நம்ம வந்து எதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டச் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் குட்டி பிராக்கெட்டை முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் பெரிய பிராக்கெட்டை முடிக்கணும். சரிங்களா? முதல்ல குட்டி பிராக்கெட்டை முடிக்கணும், அதுக்கப்புறம் பெரிய பிராக்கெட்டை முடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் குட்டி பிராக்கெட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப 5 பிளஸ் 3 என்ன வரும்? 8ன்னு வரும். அதுக்கடுத்து இந்த பெரிய பிராக்கெட்டை முடிக்கணும். சோ இந்த பெரிய பிராக்கெட்ல என்ன இருக்கு? 18 மைனஸ் 8ன்னு இருக்கு. சோ 18 மைனஸ் 8 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 10 வருமா? சோ அடுத்து இங்க 20 இருக்கு. 20 பிளஸ் 10 என்ன வரும்? ஆன்சர் 30ன்னு வரும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த குட்டி பிராக்கெட்டை முடிக்கிறோம். 5 பிளஸ் 3 எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 8ன்னு வரும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதை முடிக்கிறோம். 18 மைனஸ் 8 பாத்தீங்கன்னா நமக்கு 10ன்னு வந்து ஆன்சர் கிடைக்கும். சோ அந்த 10ஓட இந்த 20 கூட்ட போறோம். அப்ப நமக்கு ஆன்சர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30ன்னு வருது.
அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்து இதை பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி பிராக்கெட், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிராக்கெட், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிராக்கெட் வருது. இது பாக்ஸ் போட்டு எழுதிக்கங்க. நிறைய பிராக்கெட் வந்தா முதல்ல நம்ம எதை பார்க்க போறோம்? குட்டி பிராக்கெட் தான் பார்க்க போறோம். நிறைய பெரிய பிராக்கெட் வந்தா ஃபர்ஸ்ட் குட்டி பிராக்கெட் தான் நம்ம வந்து டச் பண்ணுவோம். 6 + 2 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ன்னு வருது. சரிங்களா? அடுத்து இங்க என்ன இருக்கு? 10 மைனஸ் இருக்கு. 10 மைனஸ் 10ல 8 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 2ன்னு வருமா? சோ அதுக்கடுத்து என்ன வரும்? இந்த பிராக்கெட்டுக்கு போகணும். பிளஸ் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12 இருக்கு. 12 + 2 நமக்கு எவ்வளவு வரும்? 14 வருமா? 14 வரும். சோ அங்க என்ன இருக்கு? -50 இருக்கா? சோ 50ல நமக்கு 14 போச்சுன்னா எவ்வளோ? 6, 4ல 1 போச்சுன்னா 3. சோ நமக்கு ஆன்சர் என்னது? 36. சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இங்க பாருங்க, அடுத்த சம் உங்களுக்கு வகுத்தல் வச்சு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம எதை கிளியர் பண்ணணும்? போர்ட் மாஸ் விதிப்படி நம்ம பிராக்கெட்டை தான் முடிக்கணும். 20ல எத்தனை 4 இருக்கு? 1 நாங் 4, 5 நாங்கா 20. அடுத்து 100 வகுத்தல் 5, 1 5 5, 2 5 10. சோ அப்ப நமக்கு ஆன்சர் 20. சோ இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரிங்களா? நான் கொஞ்சம் சம் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறேன். நீங்க கொஞ்சம் சம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டியா புரியும். ஹோம்ஒர்க் சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 சம் கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மேக்ஸ்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இந்த 10 சம்மையும் பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த சம் போலாமா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த போர்ட் மாஸ், அதாவது போர்ட் மாஸ் பாக்குறோம்னா போர்ட் மாஸ்லயே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்து பார்த்துட்டு போயிருவோம். சோ அப்படின்றப்ப ப்ரீவியஸ் இயர் இப்ப நம்ம பார்த்த போற வே கரெக்ட் தானா? டிஎன்பிஎஸ்சில இப்படிதான் நம்ம பார்த்த சம்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்கறாங்களா, பார்த்த மெத்தட்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்கறாங்களான்றது நமக்கு எதை பார்த்தாதான் புரியும்? ப்ரீவியஸ் இயரை பார்த்தாதான் புரியும். சோ அப்ப நம்ம ஒவ்வொரு டாபிக் முடிக்கிறப்பையும், அதாவது ஒவ்வொரு டைப் ஆஃப் சம் முடிக்கிறப்பையும் நம்ம அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம கையோட பார்த்துட்டு போயிருவோம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் மேக்ஸை பொறுத்த அளவுக்கு தனியா பாத்துக்கலாம்னு வச்சா கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டோம். இதுலயே நம்ம அந்த மாடல்ஸ் பார்க்கும் போதே பார்த்துட்டா இன்னும் நமக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? சோ இந்த சம்ம பாருங்க, நிறைய சைன் கொடுத்திருக்காங்க. 20 பிளஸ் பிராக்கெட்ல 8 × 2 பிளஸ் 6 × 3 மைனஸ் 10 வகுத்தல் 5. சோ மொத்த பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? நிறைய பிராக்கெட் இருந்தா ஃபர்ஸ்ட் குட்டி பிராக்கெட்டை தான் நம்ம சால்வ் பண்ணணும். சோ இதுல எது குட்டி பிராக்கெட்? இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு. சரிங்களா? இது ரெண்டுமே குட்டி பிராக்கெட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆனா இங்க பெருக்கல் இருக்கு, இங்க வகுத்தல் இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எதை டச் பண்ணணும்? வகுத்தலை தான் டச் பண்ணணும். 10ல எத்தனை 5 இருக்கு? 1 5 5, 2 5 10. சோ அப்ப நமக்கு என்ன வரும்? 2 வரும். அடுத்து மைனஸ், இங்க என்ன இருக்கு? 6 3 பெருக்கல் இருக்கு. 6 3 18. 18ல 2 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 16 வரும். கரெக்டா? அடுத்து இங்க என்ன இருக்கு? 20 பிளஸ் 8 இன்ட்டு 2 பிளஸ் இந்த பிராக்கெட்டை நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டோம். கரெக்டா? 16. சோ அடுத்து என்ன நம்ம பார்க்க போறோம்? இந்த பெருக்கல் சைன். 8 2 16 பிளஸ் 16. அப்ப இது ரெண்டையும் கூட்டணும்னா என்ன வரும்? ஏன்னா 8 2 16 பிளஸ் இங்க ஒரு 16. சோ கூட்டினா 6 6 12, மீதி 1 32. சோ 32ஓட இங்க ஒரு 20 இருக்கு. 32 பிளஸ் 20 நமக்கு ஆன்சர் என்ன வருது? 52 வருதா? சோ அப்ப நம்ம போட்ட சம் கரெக்ட். சரிங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம். ஆனா பாத்தீங்கன்னா இதுவும் நமக்கு போர்ட் மாஸ்ல தான் வரும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க கொடுத்துருக்கிறதுலயே நமக்கு பிளஸ் மைனஸ், அதாவது பிளஸ் மைனஸா அதாவது மாத்தி போட சொல்லிருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த சிம்பிள் கிளாரிட்டியா தெரியுதா? இந்த சிம்பிள் கொடுத்திருக்க பக்கம்லாம்
உங்களுக்கு இன்ட்டு போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சி கொடுத்திருக்க பக்கம்லாம் பிளஸ், சாரி இது பிளஸ் இல்ல, வகுத்தல். சி கொடுத்திருக்க பக்கம்லாம் வகுத்தல் போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெர்சன்டேஜ் கொடுத்திருக்க பக்கம்லாம் பிளஸ் போட சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் ஒண்ணு கொடுத்திருக்காங்க, எஸ் போட்டு இந்த இப்படி ஒரு சிம்பிள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து என்னன்னா மைனஸ் போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சிம்பிள் எல்லாம் மாத்தி, அதாவது மாத்துனா நமக்கு ஒண்ணு கிடைக்குமா, கூட்டல் கழித்தல் பெருக்கல்னு மொத்தமா ஏதோ ஒண்ணு கிடைக்கும். அதுக்கு வந்து என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அது எப்படின்னு பாருங்க. சம்மு கிளியரா தெரியுதா? என்ன கொடுத்திருக்காங்க நாங்க ஒரு தடவை எழுதுறேன். 6 percentage 1 2 சி 3, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அட்டு சிம்பிள், அடுத்து 8, அடுத்து ஒரு எஸ் டைப்ல, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 3ன்ற சிம்பிள் கொடுத்திருக்காங்க. இந்த சிம்பிள் தான் வந்து அங்க கொடுத்திருக்காங்க. இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6 அப்படியே தான் எழுதிக்க போறோம். பெர்சன்டேஜுக்கு பதிலு என்ன போட சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜுக்கு பதிலு பிளஸ் போட சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இங்க பிளஸ் போட்டுக்க போறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 12 இருக்கா, அதுக்கடுத்து என்னன்னா சி கொடுத்திருக்காங்க. சிக்கு பதிலும் அங்கேயே கொடுத்துட்டாங்க. என்ன போட சொல்லியிருக்காங்கன்னா சிக்கு பதிலு வகுத்தல் போட சொல்லியிருக்காங்க. வகுத்தல். அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, 3 கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அட்டு சிம்பிள், அட்டு சிம்பிளுக்கு பதில் என்ன போட சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ட்டு போட சொல்லியிருக்காங்க. அட்டு சிம்பிளுக்கு பதில் இன்ட்டு போட சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 8 கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்த எஸ் சிம்பிளுக்கு பதில் என்ன போட சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் போட சொல்லியிருக்காங்க, -3. சோ இவ்வளவுதான் சம்மு. இந்த சம்ம தான் அவங்க சுத்தி வளைச்சு அப்படி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன வரும்னு பாருங்க, ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம இதுல எதை சால்வ் பண்ணணும், வகுத்தலை சால்வ் பண்ணணும். 12ல எத்தனை 3 இருக்கு, ஒரு 3 3, 4 3 12. அதுக்கப்புறம் என்ன சிம்பிளை சால்வ் பண்ணணும், வந்த ஆன்சரோட இன்ட்டு 8 சால்வ் பண்ணணும். கரெக்டா? 4 8 எவ்வளவு, 32. சோ அதுக்கப்புறம் என்ன ஆன்சர், அதுக்கப்புறம் என்னது பிளஸ் சிம்பிள். சரிங்களா? அடுத்து பிளஸ் கொடுத்திருக்காங்க, மைனஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன சால்வ் பண்ணணும், பிளஸ் சால்வ் பண்ணணும். அப்ப 32 பிளஸ் 6 எவ்வளோ, 38. அடுத்து நமக்கு என்ன சால்வ் பண்ணணும், -3. சோ -3. 38ல 3 போச்சுன்னா நமக்கு என்ன, 35. சோ ஆன்சர் கரெக்டா? 38ல -3 போச்சுன்னா 35. அதான் நமக்கு ஆன்சர். சோ இந்த சம்மும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரிதான். நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சேம் அதே மாடல் தான். பிளஸ் இருக்க இடத்துல எல்லாம் இன்ட்டு போட சொல்லியிருக்காங்க. என்னது, பிளஸ் இருக்க இடத்துல எல்லாம் என்ன போட சொல்லியிருக்காங்கன்னா இன்ட்டு போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வகுத்தல் இருக்கிற பக்கம்லாம், சாரி பிளஸ் இருக்க இடத்துல எல்லாம் இன்ட்டு போட சொல்லியிருக்காங்க. மைனஸ் இருக்க இடத்துல எல்லாம் வகுத்தல் போட சொல்லியிருக்காங்க. இன்ட்டு இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் மைனஸ் போட சொல்லியிருக்காங்க. வகுத்தல் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் பிளஸ் போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பிளஸ் இருக்க இடத்துல எல்லாம் இன்ட்டு போட சொல்லியிருக்காங்க. மைனஸ் இருக்க இடத்துல எல்லாம் வகுத்தல் போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ட்டு இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் மைனஸ் போட சொல்லியிருக்காங்க. வகுத்தல் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் பிளஸ் போட சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 25 பிளஸ் 32 -4 இன்ட்டு 12 வகுத்தல் 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 25 ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து பிளஸ் இருக்க இடத்துல என்ன போட சொல்லியிருக்காங்க, இன்ட்டு போட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இன்ட்டா போட்டோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 32 மைனஸ் இருக்கு, மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல வகுத்தல் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகுத்தலை நம்ம இங்க போட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4, அடுத்து இன்ட்டு இருக்கு, இன்ட்டு இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் போட சொல்லியிருக்காங்க, மைனஸ். அதுக்கடுத்து 12
வகுத்தல் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் போட சொல்லியிருக்காங்க. வகுத்தல் இருக்க வேண்டிய இடத்துல பிளஸ் போடுறோம். வகுத்தல் பிளஸ் வகுத்தல் இருக்க வேண்டிய இடத்துல பிளஸ் போடுறோம். அதுக்கு பக்கத்துல 3 இருக்கு. சோ அவ்வளவுதான் சம் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இதை வந்து ஈஸியா வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கணும், வகுத்தல பார்க்கணும். 32 வகுத்தல் 4ன்னு இருக்கா. சோ அதைதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப 32ல எத்தனை நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 32. சோ அடுத்து இன்ட்டு 25. சோ அதுக்கு அடுத்து நம்ம இதை பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க, 25யும் 8யும் நம்ம பெருக்கணும். 25 8 8 40, மீதி 4 2 16. சோ 200. இப்ப இதோட ஆன்சர் நமக்கு என்னது 200. அதுக்கப்புறம் என்ன இருக்கு மீதி பேலன்ஸ், -12 பிளஸ் 3. 200ல 3 போச்சுன்னா எவ்வளவு உங்களுக்கு 197. சாரி 203. 200 கூட்டல் தான் ஃபர்ஸ்ட் போடணும். இப்ப 200 பிளஸ் 3 203. அதோட 12 கழிக்கணும். 203ல 12 போச்சுன்னா நமக்கு 19 191. சோ ஆன்சர் என்ன இருக்கு 191. சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் கொடுத்து இதுல வந்து உங்களுக்கு சரி ஆல்ரெடி நீங்க ஆன்சர் கொடுத்தாச்சு 512. ஸோ அதை கால்குலேட் பண்ணா உங்களுக்கு 512 கிடைக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன் வச்சு போட்டா ஈஸியா வந்து நம்ம இந்த கொஸ்டினை போட்டுடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க எந்த ஆப்ஷன் நமக்கு இதுல வந்து ஆன்சர் இருக்கனால தெரியல. ஸோ அதே இது இந்த 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனா நீங்க செக் பண்ணி பார்க்கணும் ஆன்சர் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுதான் நமக்கு ஆன்சர்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க 512 வருமானு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்த ஆன்சரோட 79 வந்து நம்ம வந்து வகுக்கணும். அதுக்கப்புறம் பெருக்கணும். 4ஆல பெருக்கினா உங்களுக்கு என்னது 512 வருது. பார்த்துட்டு கரெக்டா இருக்கா வருதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் போர்ட் மாஸ்ல உங்களுக்கு எல்லா மாடல்ஸுமே பிராக்கெட் கொடுத்துருக்காங்க, பாரு கொடுத்துருக்காங்க, வகுத்தல் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு பிளஸ் எல்லாமே மிக்ஸ்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாருங்க எப்பவுமே நமக்கு ஃபர்ஸ்ட் அதாவது வி போர்ட் மாஸ் ரூல் படி என்ன வரும் நமக்கு ஃபர்ஸ்ட் வி தான் இருக்கு, விண்கோளம் அதாவது பார் இருக்கு. ஸோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அதை தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் 6 3 எவ்வளவு நமக்கு 18. அதுக்கடுத்து என்னது குட்டி பிராக்கெட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுல எது குட்டி பிராக்கெட்டு, இது ஃபுல்லா. அந்த குட்டி பிராக்கெட்லுமே பாத்தீங்கன்னா அடுத்து எதை கால்குலேட் பண்ணணும்னா 18 இருக்கு, மைனஸ் இருக்கு, 10 வகுத்தல் 5. ஸோ அப்ப நம்ம எதை கால்குலேட் பண்ணணும், இந்த வகுத்தலை தான் கால்குலேட் பண்ணணும். 10ல எத்தனை 5 இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2. அடுத்து 18ல 2 போச்சுன்னா உங்களுக்கு 16. ஸோ நம்ம இந்த பிராக்கெட்டை முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டா. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்டுக்கு வர போறோம். ஸோ இப்போ இதுல என்ன இருக்கு 8 இன்ட்டு 2 பிளஸ் இருக்கு. ஸோ அப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எதை கால்குலேட் பண்ண போறோம்னா இதை கால்குலேட் பண்ண போறோம். ஏன்னா பெருக்கல் 8 2 16. அதுக்கடுத்து பிளஸ் 16. 16 நமக்கு எவ்வளோ 32. ஸோ அப்ப இதோட ஆன்சர் நமக்கு 32ன்னு கிடைச்சிருச்சு. அதோட நமக்கு 20 கூட்டணும். 20 கூட்டினா என்ன வரும் 20 பிளஸ் 32 52ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆன்சர் கரெக்ட் நமக்கு 52. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க 20. ஸோ இது சேம் மாதிரி தான். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம 2 மாடல் பார்த்திருக்கோம். இந்த மாடல் வந்து நீங்க தான் செய்ய போறீங்க. செஞ்சுட்டு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சம் நோட் பண்ணிக்கோங்க. இன்ட் இருக்க இடத்துல என்ன போடணுமா வகுத்தல் போடணுமா, மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல இன்ட்டு போடணுமா, அதே மாதிரி வகுத்தல் இருக்க வேண்டிய இடத்துல பிளஸ் போடணுமா, பிளஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் போட சொல்லியிருக்காங்க. சம்மு பாத்தீங்கன்னா 3 - 5 வகுத்தல் 19 இன்ட்டு 8 பிளஸ் 6. ஸோ இதோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு பாருங்க.
நெக்ஸ்ட் இந்த சம்மு பாத்தீங்கன்னா ஏ இருக்க இடத்துல பிளஸ் போட சொல்லியிருக்காங்க, பி இருக்க இடத்துல மைனஸ் போட சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி சி இருக்க வேண்டிய இடத்துல இன்ட்டு போட சொல்லியிருக்காங்க, டி இருக்க வேண்டிய இடத்துல வகுத்தல் போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்க ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல போய் நீங்க ஏ இருக்க வேண்டிய இடத்துல பிளஸும், பி இருக்க வேண்டிய இடத்துல மைனஸும், சி இருக்க வேண்டிய இடத்துல இன்ட்டும், டி இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு வகுத்தலும் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். சரிங்களா? ஆன்சர் 33ன்னு வருது. ஸோ ஆன்சர் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 சம் பாத்தீங்கன்னா நீங்க தான் செய்ய போறீங்க. ஏன்னா இந்த மாதிரி மாடல் நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கேன் 2 மாடல். ஸோ அதனால இந்த 2 மாடலும் நீங்க தான் செய்ய போறீங்க. அதுக்கப்புறம் பாருங்க சுருக்குக. ஸோ பார்த்த கணக்கே தான், இது ஃபுல்லாமே டிஎன்பிசியில உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் தான். அதனாலதான் இது வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்துருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிறைய பிராக்கெட் கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம குட்டி பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். ஸோ இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 32 6. அதுக்கப்புறம் மைனஸ் இருக்கு 6 வகுத்தல் 2ன்னு இருக்கு. ஸோ அப்புறம் அடுத்து இதை சால்வ் பண்ணணும். 6ல 2 எத்தனை 2 இருக்குன்னு பாத்தீங்கன்னா 32 6. அடுத்து 6 மைனஸ் 3 3 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை கால்குலேட் பண்ணணும். இதுல என்ன இருக்குன்னா 100 பிளஸ் 8 வகுத்தல் 2 பிளஸ் நமக்கு இங்க கிடைச்ச ஆன்சர் பாத்தீங்கன்னா 3ன்றது கிடைச்சிருக்குமா? ஸோ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா அடுத்து இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணணும். 8ல எத்தனை 2 இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 8. அதுக்கப்புறம் எல்லாமே பிளஸ் தான். ஸோ எல்லாத்தையுமே கூட்டிக்கலாம். 100 பிளஸ் 4 104 பிளஸ் 3 107. ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு 107. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இதுவும் சேம் அதே மாடல் தானே. ஸோ இந்த சமையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் போது தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா மனப்பாடாகும். சரிங்களா? இந்த சம் நீங்க தான் போட போறீங்க. 181 சிம்பிளிஃபை 20 பிளஸ் ஹோல் பிராக்கெட் 8 இன்ட்டு 2 பிளஸ் அதுல ஒரு குட்டி பிராக்கெட் 6 இன்ட்டு 3 மைனஸ் 10 வகுத்தல் 5. இது ஆல்ரெடி நம்ம போட்ட சம் நினைக்கிறேன். ஆமா இங்க போட்டோம். ரிப்பீட்டடா வந்திருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். போர்ட் மாஸ்ல நம்ம எல்லா மாடலுமே பார்த்துட்டோம். சரிங்களா? எல்லாமே மிக்சடா வச்சு பிராக்கெட் வந்தா எப்படி போடலாம், வகுத்தல் வந்தா எதுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம், அந்த மாதிரி பார் வந்தா எப்படி முன்னுரிமை கொடுக்கலாம், எல்லா மாடலுமே பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து டைப் 2 அல்லது மாடல் 2ன்னு போட்டுக்கோங்க. ஃபிராக்ஷன் மெத்தட் பாத்தீங்கன்னா நமக்கு பின்னத்துல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃபிராக்ஷன் மெத்தட்னா தமிழ் என்னன்னா பின்ன மெத்தட். பின்னங்கள், அதாவது கொடுத்துருக்க நம்பர்ஸே பாத்தீங்கன்னா நமக்கு பின்னங்கள்ல கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். 2/3 இன்ட்டு 3/4 பிளஸ் 1/2. ஸோ இது பின்னத்துல கொடுத்துருக்காங்க. இன்ட்டு பிளஸ் கலந்துருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 2/3 இன்ட்டு 3/4. ஃபர்ஸ்ட் நம்ம பெருக்கலை தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ண போறோம்? இப்போ மீச்சம் எடுக்க போறோமா? 3 இன்ட்டு 4க்கு கிடையவே கிடையாது. மீச்சிமா எடுக்கிறது பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பாக்ஸ்குள்ள என்ன எழுதுறீங்கன்னா மீச்சிமா எல்சிஎம் எடுக்கணும்னா அது கூட்டல் கழித்தல் விதிக்கு மட்டும்தான். பெருக்கல் விதிக்கு அது வந்து நமக்கு கிடையாது. சரிங்களா? கூட்டல் பின்னத்துல வந்து கூட்டல் கழித்தல் வந்தா மீச்சிமா எடுக்கணும். பகுதி சேமா இல்லைன்னா மீச்சிமா எடுக்கணும். சோ இது என்ன பண்ண போறப்ப இதை பெருக்கலையும் பெருக்குமே தொகுதியும் கூட்டி தொகுதியில போட்டு தொகுதியும் பெருக்கி தொகுதியில போட போறோம். பகுதியை பெருக்கி பகுதியில போட போறோம். ஸோ அப்ப என்ன வரும்? 2 இன்ட்டு 3 6/3 12. ஓரார் 6 ஈராரா 12. ஸோ அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 1/2. அதோட என்ன பண்ண போறோம்னா 1/2 கூட்ட போறோம். ஸோ 1/2 இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேமா தான் இருக்கு. அப்ப டைரக்டா கூட்டி அப்படியே போட்டுக்கலாம். 1 + 1 எவ்வளோ? 2/2. இப்ப இதை அடிச்சா நமக்கு ஆன்சர் 1.
அடுத்த சம் பாருங்க 5/6 - 1/2 பிளஸ் 1/2. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டல் இதை பார்க்கணும். இதை நீங்க ஆர்டரை மாத்தி ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பா வரும். ஃபர்ஸ்ட் கூட்டிக்கங்க, அதுக்கப்புறம் வந்து கழிங்க. 1/3 பிளஸ் 1/2. உங்களுக்கு பகுதி வந்து வேற வேறையா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். 3க்கும் 2க்கும் எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6. இப்ப இங்க 2ஆல பெருக்குனா உங்களுக்கு மேலே 2ஆல பெருக்கணும். 2 6 பிளஸ் இங்க 3ஆல பெருக்கணும். அப்ப மேலே 3ஆல பெருக்கணும். அப்ப ஆன்சர் நமக்கு 5/6ன்றதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க 3/5 பிளஸ் 2/5 இன்ட்டு 4 இருக்கு. ஸோ இதுல பிளஸும் பெருக்கலும் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பெருக்கலை இது பண்ண போறோம், அதுக்கப்புறம் பிளஸ் பண்ண போறோமா? கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முடிச்சுக்கணும். அப்ப 3/5 பிளஸ் 2/5. ஸோ பகுதி சேமா தான் இருக்கு. அப்ப 5/5. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 1. 1 × 4 4. ஸோ இப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 4. அடுத்து 5வது சம் பாருங்க 4/5 வகுத்தல் 2/5 பிளஸ் 3. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதை முதல்ல நம்ம வகுத்துக்க போறோம். 4/5 வகுத்தல் 2/5. அடுத்து என்ன பண்ணணும் பாருங்க. 4/5 இந்த வகுத்தல நம்ம அப்படியே டைரக்டா நம்ம வகுக்க முடியாது, ஏன்னா பின்னத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்? இதை பெருக்கலா மாத்தணும்னா இந்த இதை தலையில கொண்டு வந்தா இது பெருக்கலா மாறிடும். அப்ப இன்ட்டு 2/5. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா பெருக்கி போட்டுடலாம். சாரி, இது 5/2 தலையிலக்கா மாறும். 5/2. ஸோ பெருக்கி போட்டா 20. 4 5 20, I 2 10. இதை அடிச்சு போட்டீங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 2. ஆன்சர் நமக்கு என்னது? 2. அடுத்த சம் பாருங்க 3/4 பிளஸ் 1/2 இன்ட்டு 8. ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்னது? பெருக்கலை பார்க்கணும். 1/2 இன்ட்டு 8 அடிச்சு போட்டீங்கன்னா 1 2 4 2 8. ஸோ 4. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3/4 பிளஸ் 1 மேல வந்து எதுவுமே இல்லைன்னா சாரி, நான் வெறும் 4ன்னு இருந்துச்சுன்னா கீழே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்ப நம்ம இதுக்கு மீச்சியமா 4 3 பிளஸ் இங்க 4 இல்ல, அப்ப மேலேயும் நம்ம 4ஆல தான் பெருக்கணும். இப்ப 4 அங்க 16. நமக்கு எவ்வளவு? 19/4ன்னு கிடைக்கும். நமக்கு ஆன்சர் என்னது? 19/4. மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து பெருக்கல் இருக்குன்றனால ஃபர்ஸ்ட் இதை வந்து கிளியர் பண்ண போறோம். அப்ப அடிக்கிறோம். 1 2 4 2 8ன்னு சொல்லிட்டு அடிக்கிறோம். அப்ப இதோட ஆன்சர் அதாவது 1/2 இன்ட்டு 8. 1 2 4 2 8. அப்ப இதோட ஆன்சர் நமக்கு 4. அதுக்கப்புறம் 3/4 இன்ட்டு 4ன்னு இருக்கா? ஸோ அப்ப மேல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ன்னு இருக்குன்னா கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். பிளஸ் விதியை பொறுத்த அளவுக்கு நம்ம என்னது? பகுதி சேமா இல்லைன்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் பாத்தீங்கன்னா அப்ப 4. இங்க 3 தான் இருக்கு. இப்ப கீழே 4ஆல இங்க இங்க வந்து 1ஆல பெருக்கிட்டா 4 கிடைக்கும். அப்ப மேலே 1ஆல பெருக்கினா 3 வரும். பிளஸ் அதுக்கப்புறம் இங்க 1 இருக்கு. அப்ப 4ஆல பெருக்கணும். அப்ப மேலே 4ஆல பெருக்கினா 4 16. இப்ப 16 பிளஸ் 3 எவ்வளோ? 19. 19/4ன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்த நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம்ல பிராக்கெட் இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண போறோம். என்னன்னா 1/2 பிளஸ் 1/4. இதுக்கு மீச்சியம் எடுத்தா நமக்கு என்ன வரும்? 4ன்னு கிடைக்குமா? இங்க 2, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1. ஸோ ஆன்சர் நமக்கு 3/4. அதோட என்னது? வகுக்கணும். ஏன் இங்க வந்து நம்ம வகுக்காம பிளஸுக்கு போனோம்னா ஏன்னா பிராக்கெட் போட்டிருக்கு. அப்ப 3/4 வகுத்தல் 3/4. நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 1. ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்ப ஆன்சர் நமக்கு 1.
அடுத்து பாருங்க. சோ இது இவ்வளவு இதோட பின்னம் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா முடிஞ்சு. அடுத்து இந்த பின்னத்தை வச்சு உங்களுக்கு பிராக்டிஸ் சம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5 சம்மையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 சம்மையும் நோட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்றதை நீங்க சொல்லணும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது டைப் 3, அதாவது டெசிமல் ஃபிராக்ஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தது வி போர்ட் மாஸ், செகண்ட் பார்த்தது ஃபிராக்ஷன் மெத்தட். டைப் 3 பார்க்க வேண்டியது டெசிமல் ஃபிராக்ஷன். இந்த டெசிமல் ஃபிராக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசிமல் ஃபிராக்ஷனா என்னதுன்னா தசம பின்னம்னு சொல்லுவோம். அதாவது பாயிண்ட் வச்சு வரும், அதை பின்னமாவும் சிலது கொடுத்துருப்பாங்க. ஸோ சம் 1 பாருங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறதான் கூட்டணும், அதுக்கப்புறம் தான் வகுத்தலுக்கு வரணும். ஏன்னா இங்க பிராக்கெட் போட்டிருக்கனால போர்ட் மாஸ் விதிப்படி பிராக்கெட்டை தான் பார்க்கணும். இப்போ என்ன நம்ம கூட்டுறது என்ன பண்ண போறோம்னா பாயிண்ட்ல இருக்கிறத அப்படியே எழுதிக்க போறோம். நான் 6.4 + 1.6, 6 நாள் எவ்வளோ 10, மீதி 1. ஸோ ஆன்சர் நமக்கு 8.0 கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ முழு நம்பர் நமக்கு என்னது 8. அடுத்து 2ஆல வகுக்க சொல்லியிருக்காங்க, இதை வகுத்தா 4 2 8. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு 4. செகண்ட் சம் பாருங்க. 7.5. ஃபர்ஸ்ட் என்னத்தை நம்ம பார்க்க போறோம், கூட்டிக்க போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கழிக்க கூடாது, கூட்டல் தான் முக்கியம். ஸோ அப்போ என்னது 2.5 4.8 கூட்டினா என்ன வரும், 5 8 13, மீதி 1, 4 3 7, 7.3 வருது. ஸோ அதோட நம்ம 7.5 கழிக்க போறோம். சரிங்களா? பெரிய நம்பரை போட்டுக்கலாம். 7.5 7.3. ஸோ கழிச்சிங்கன்னா 5ல் 3 போச்சுன்னா எவ்வளோ நமக்கு 2, 7ல் 7 போச்சுன்னா 0. அப்போ 0.2ன்றதான் இதோட ஆன்சர். ஸோ அதுக்கடுத்த சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கழித்தல் தான் முக்கியம். சரிங்களா? வகுத்தல் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப 25.2/6. ஸோ இதை முதல்ல வகுத்துக்கலாமா? 3 2 6, இதை அடிச்சிங்கன்னா 4 2 2 4, மீதி 1 இங்க வந்துடும். ஸோ இப்போ நமக்கு என்ன வரும்னா 6 2 12ன்னு வரும். ஸோ அடுத்து இதை 3ஆல் அடிச்சிங்கன்னா 1 3 3, இதை அடிச்சிங்கன்னா 4 3 12, 2 3, இந்த புள்ளியை அப்படியே நான் வச்சுக்கிறேன், 2 3 6. ஸோ நமக்கு என்னது 4.2ன்றது இதுக்கான ஆன்சர். இன்ட்டு 5ஆல பெருக்க சொல்லியிருக்காங்க. பெருக்கனா என்ன வரும், பெருக்கலை பொறுத்த அளவுக்கு பெருக்கிட்டு கடைசியா ஒரு ஸ்தானம் தள்ளி கூட புள்ளி வச்சுக்கலாம். 42 × 5, 2 10, மீதி 1, 4 20, + 1 21. ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் 21. இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 21. ஸோ அடுத்து 4th சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை கிளியர் பண்ணிக்க போறோம். 4.8 1.8. இத கூட்டல் கிடையாது, கழிக்க போறோம். ஸோ 8ல் 8 போச்சுன்னா எவ்வளோ நமக்கு 0, 4ல் 1 போச்சுன்னா 3. ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு 3. அதோட என்ன பண்ணோம், அடுத்து பெருக்கல் தான் பார்க்கணும். 3 9ன்னு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5ஓட கூட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 2 9 எவ்வளோ நமக்கு முழு நம்பரா இருக்கனால முழு நம்பரோட தான் நம்ம கூட்டணும். கரெக்டா? 2 9 எவ்வளோ 11. அப்ப நமக்கு 11.5ன்னு கிடைக்கும். நீங்க பாட்டுக்கு 2.5 9 கூட்டிட்டு கடைசியா புள்ளி வச்சுக்கலாம்னு கூட நினைச்சாலும் 5 9 எவ்வளோ 14, மீதி 1 3. ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளி வைக்கிறேன்னா 3.4 34 ஆயிரும். சரிங்களா? கூட்டல் கழித்தலை பொறுத்த அளவுக்கு முழு நம்பரோட பெருக்கணும், பாயிண்ட் வச்சிருக்கிறதோட முழு நம்பரோட கூட்டணும், பாயிண்ட் வச்சதோட கழிக்கணும், முழு நம்பரோட கழிக்கணும். இந்த மாதிரிதான் பண்ணணும். சரிங்களா? டிஜிட் மாத்தி போட்டீங்கன்னா சும்மா பேசிக், ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். ஆனா நமக்கு அந்த பேசிக் தரலன்னா தப்பா போயிடும் ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் சம். எத்தனை சம் கொடுத்துருக்கேன், 5 சம் கொடுத்துருக்கேன். இந்த 5 சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்க இந்த சிம்பிளிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, வி போர்ட் மாஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டைப் 2 வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் மெத்தட் கொடுத்துருக்கேன். டைப் 3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெசிமல் மெத்தட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 மெத்தடும் கொடுத்துருக்கேன். அது இல்லாம பிராக்டிஸ்
ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னு எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க எழுதிட்டு இந்த மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் இது வந்து பார்ட் 1 சரிங்களா. இது வந்து நீங்க இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் நோட்ல நீங்க எழுதிருக்கீங்கன்னு எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணணும். ஸோ அப்பதான் யார் யாரு இந்த சிம்பிளிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அடுத்து பாருங்க, ஃப்ராக்ஷன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான சம்மு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட சம்மு. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பெருக்கல் சைனை தான் கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இங்க இருக்க ரெண்டு இதுவும் பெருக்கல் சைன்ல இருக்கு, இது ரெண்டு பெருக்கல். அதுக்கப்புறம் இந்த மூணு பிராக்கெட்டையும் முடிச்சதுக்கு அப்புறம் கூட்டிக்கு போறோம், அதுக்கு அடுத்து மைனஸ் பண்ண போறோம். ஸோ எப்படின்னு பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போறோம். அதாவது பெருக்கலை பொறுத்த அளவுக்கு நமக்கு பகுதி ஒன்னா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம வந்து டைரக்டா அடிச்சு போட்டுக்கலாம், சுருக்கிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இதை பாருங்க, 2 3 6 இங்க மைனஸ் சைன்ல இருக்கனால மைனஸ்ல 2 3 6 பை 35. அடுத்து இங்க என்ன சைன் இருக்கு, மைனஸ் இருக்கு. அதுக்கடுத்து இதை பார்க்கும்போது இது வந்து அடிச்சு போடுறதுல இருக்கு, 1 3 3 2 3 6ன்னு நமக்கு அடிச்சு போட்டுக்கலாம். 2 4ன்னு கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 1/4ன்னு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைன் இதுல பாத்தீங்கன்னா 1 2 7 2 14ன்னு சொல்லிட்டு அடிக்கலாம். ஐயெல்லாம் எவ்வளவு நமக்கு 35. இதில் பிளஸ் சைன் இங்க இருக்கனால நம்ம பிளஸ் போட்டுக்கிறோம் சரிங்களா. அப்ப 1/35. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம்னா, அடுத்து கூட்டலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த மைனஸ்ன்றது இந்த 6க்கு மட்டும்தான். ஸோ நீங்க இதுல எல்லாம் வந்து மைனஸ் பிளஸ் பார்க்க வேண்டியது இல்லை சரிங்களா. ஸோ அப்ப நம்ம அடுத்து இங்க இருக்கு பிளஸ், இங்க ஒண்ணு, இது ரெண்டையும் கூட்ட போறோம். கூட்டல் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகுதி ஒன்னா இருக்கு. அப்ப நம்ம மீச்சிமா எடுக்க தேவையில்லை சரிங்களா. அப்ப இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும், -6 + 1. ஸோ வேற வேற சைனா இருந்தா நம்ம கழிக்கணும், ஒரே சைனா இருந்தாதான் கூட்டணும். அப்ப வேற வேற சைனா இருக்குன்றனால -6ல 1 போச்சுன்னா -5 பெரிய நம்பரோட குறிய போடுறோம் பை 35. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த -1/4 இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை அடிச்சு போடலாம். 4 5 5 7 5 35ன்னு அடிச்சிடலாம். ஸோ அடுத்து -1/7 -1/4 சரிங்களா. அதுக்கப்புறம் இது வந்து பகுதி சேமால்ல கழிக்கிறதுக்கு அப்ப மீச்சிமா எடுக்கணும். எடுத்தா 7 4 28. ஸோ உங்க எழுதுறேன் 1/7 -1/4. ஸோ இதுக்கு வந்து மீச்சிமா எடுத்தா 28. அப்ப இங்க 7 இருக்கு, அப்ப 4ஆல பெருக்கணும், மேலேயும் 4ஆல பெருக்கணும். அப்ப -4, இங்க 7ஆல பெருக்கணும், அப்ப -7. அப்ப -4 -7 உங்களுக்கு என்ன வருதுன்னா -11/28ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்திருக்கான்னு பாப்போமா, இங்க இருக்கு -11/28 தான் உங்களுக்கான இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்த சம் நீங்க தான் போட போறீங்க. ஸோ இந்த சம் பாருங்க, சேம் அதே தான். என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க பார் கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கழிக்க போறோம். என்னது 1/2 -1/4 இது ரெண்டையும் கழிக்க போறோம். அப்ப மீச்சிமா எடுக்கணும். இது ரெண்டுக்கு மீச்சிமா என்னது 4. ஸோ அப்ப மேல இங்க 2 மைனஸ் இங்க 1, அப்போ 1/4ன்னு கிடைக்கும் இதோட ஆன்சர். அதோட இந்த 5 கழிக்கணும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்த பிராக்கெட்டோட இதை கழிக்கணும் 1. இதை கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த இதெல்லாம் சால்வ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது வந்து கலப்பு பின்னத்துல வரும். ஆன்சர் கரெக்டா வருதான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. டவுட்டா இருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தனியாவே எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா. இல்ல இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. இந்த சம்மு ரொம்ப ஈஸியா இருக்கு, நீங்க தான் போட போறீங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த சம்மு பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து போட போறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இது ஃபுல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். அதாவது பின்னம் தனியா, வி போர்ட் மாஸ் தனியா எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதோட பிடிஎஃப் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் இருக்கும், சிம்பிளிஃபிகேஷனுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த சம்மு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் போட போகிறீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய சம், அதாவது நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு தான் வந்து மெமரி ஆகும். நீங்கள் வந்து நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். நான் கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன், இந்த பேசிக் சம்ஸ்லாம் நீங்கள் தான் போட போகிறீங்க. இது கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி முழு நம்பரை மாற்றலாம்னா, பகுதியையும் அந்த முழு நம்பரையும் பெருக்கிக்கோங்க, பெருக்கி தொகுதியோட கூட்டிக்கோங்க. இப்போ
10 7 எவ்வளோ 70. 70 பிளஸ் 3 73 பை 10. அடுத்து பிளஸ் இது எவ்வளோ 10 20 எவ்வளோ அது மாதிரி பெருக்கிட்டு மேல இருக்கிறதோட கூட்டினீங்கன்னா உங்களுக்கு முழு நம்பரா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அது ரெண்டையும் கூட்டிக்கங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதை திருப்பி நீங்க கலப்பு பின்னத்துக்கு மாத்திக்கங்க. சரிங்களா? ஸோ எந்த சம் தெரியலையோ கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு அடுத்த வீடியோல அந்த சம்ஸ் எல்லாம் நான் எடுத்து நான் உங்களுக்கு தனியாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே ஹோம்ஒர்க் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு தனியாவே நான் பிடிஎஃபா கொடுக்குறேன். சரிங்களா? கடைசியில பாத்தீங்கன்னா இந்த இயற்கணிதம் ஃபார்முலா. ஸோ இதுவும் நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துட்றேன். மேக்ஸ் ஹோம்ஒர்க்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணிட்டு எந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியலையோ அந்த சம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சம்ஸ் எல்லாம் நீங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அந்த சம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு செப்பரேட்டா அடுத்த வீடியோ போடும் போது அந்த சம்ஸ் எல்லாம் முதல்ல நடத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்த சம்ஸ் நான் வந்து உங்களுக்கு அடுத்த இயற்கணிதத்துல இருக்க சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஒரே நாள்ல எல்லா சம்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இப்போதைக்கு இதை மட்டும் வச்சு உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? பேசிக்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதை வச்சு நீங்க ப்ரீவியஸ் இயர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நீங்க போட்டு பாருங்க. நமக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் இயற்கணிதம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.